பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் பரபரப்பான செய்தி எதுன்னு சொன்னால், இந்த சிறைச்சாலைகளில் இருந்து ஜெயிலில் இருந்து ஆட்கள் தவறுதலான முறையில் விடுவிக்கப்படுறது தான். ஏற்கனவே இந்த மாதிரி தவறுதலான முறையில் விடுவிக்கப்பட்ட 3 பேரை பற்றின கதைகளை இதுக்கு முதல் போட்ட வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 3 பேருமே திரும்பவும் ஜெயிலுக்குள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் நாடு கடத்தப்பட்டிருக்கார். இந்த செய்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த செய்தியெல்லாம் முடிஞ்சுது, இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்தா அது இன்னும் தொடருது. இன்னும் 4 பேர் இப்போ வெளியில் விடப்பட்டிருக்கிறார்களாம் தவறுதலான முறையில் UK சிறைச்சாலைகளில் இருந்து. எனவே பிரித்தானிய போலீசார் இப்பொழுது இந்த 4 பேரையும் வலை வீசி தேடி வருகின்றார்கள். அந்த 4 பேரில் ஒரு ஆளை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்றை இன்றைக்கி சொல்கிறேன். இவர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒன்ஸ்வர்த் சிறைச்சாலையில், ஒன்ஸ்வர்த் HMB சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர். அதாவது இவர் தவறுதலான முறையில் விடுவிக்கப்படையில் இவரை ஒரு குறுங்கால பெயில் என்று சொல்லுவோம், அந்த பிணையில் விடுவிக்கிறேன்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட நீதிபதியால் வழங்கப்பட்ட பெயிலால் தான் இவர் விடுவிக்கப்பட்டவர். ஏன் விடுவிக்கப்பட்டவர் என்று சொன்னால், இவருடைய சகோதரருடைய பிரதருடைய கல்யாண வீட்டுக்காக விடுவிக்கப்பட்டவர். இதுக்கு முதல் இவர் ஏன் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டவர் என்று சொன்னார், இவர் லண்டன்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினவர். அதாவது உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக லண்டன்ல மட்டுமில்லாமல் அனைத்து நகரங்களையும் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது தானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் பலஸ்தீன் ஆக்ஷன் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு சார்பாக போராட்டம் நடத்தினவர். அந்த அமைப்பு யூகேல தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. எனவே அந்த அமைப்பு சார்பாக கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதான் இவர் செய்த பிழை. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோன் மிடில்பிரான்றதான் இவருடைய பேர். அப்போ எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினவர் சொன்னால், லண்டனில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைக்கு முன்னால். உங்களுக்கு தெரியும், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி லண்டன் பங்குச்சந்தையை சொல்கிறது. இந்த சென்ட்ரல் லண்டனில் பேங்க் ஸ்டேஷன் இருக்குது தானே, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன், பேங்க் ஸ்டேஷன் சொல்லி, அதுக்கு பக்கத்திலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லண்டன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான நிதி சார்ந்த கட்டடங்கள் எல்லாமே அந்த ஏரியாலாம் இருக்குது. எனவே அங்கே போயிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும். அந்த லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆக்களை போக விடாமல் குறுக்கால ஒரு செயின் மாதிரி போட்டு, வேலி மாதிரி போட்டு மறிச்சு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி, அதாவது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்தார்கள் என்று சொல்லித்தான் இவர் கைது செய்யப்பட்டு HMB சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தவர். பிறகு இவருடைய பிரதருக்கு கல்யாண வீடு என்று சொல்லி போட்டு தற்காலிகமான முறையில் இவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. போய் நல்ல வடிவாக கல்யாண வீட்டில் நின்று சந்தோஷமாக சாப்பிட்டு கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்பி வந்துடணும்னு சொல்லி தான் கொடுக்கப்பட்டது பெயில். ஆனால் போனவர் அதோ போக்கு தான், திரும்பி வரையில, இது வரைக்கும் திரும்பி வரையில. ஆனால் இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அது தெரியலை, அதை கவனிக்க விட்டுட்டோம். இப்போ பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டு தானே நாடு முழுக்க, யாரை பிடிச்சி வெளியில் விட்டுன்னு சொல்லி. எனவே அதனால் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள இவற்றை பேரும் அங்கே இருந்திருக்குது. இப்போ இவர் உட்பட மொத்தமாக 4 பேர் இந்த மாதிரி வெளியில் விடப்பட்டிருக்கிறார்களாம். எனவே இந்த 4 பேரையும் தேடி போலீசார் தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இது ஒரு கடும் நெருக்கடியாக இருக்கிறது. இப்போ இந்த 4 பேரும் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். பெல்ஜியம் நோக்கி அவசரமாக விரைகின்றார்கள் பிரித்தானிய விமானப்படையினர். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவினுடைய விமானப்படை RAF என்று சொல்றது, ராயல் ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லி, அவர்கள் அதிநவீன கருவிகள், மிக முக்கியமாக ட்ரோன்களை கண்காணிக்கின்ற கருவிகள், ட்ரோன்களை தடுக்கின்ற கருவிகள் என்று சொல்லி ஏராளமான நவீன கருவிகளை கொண்டு ஒரு தொகுதி விமானப்படையினர் பெல்ஜியம் நோக்கி விரைகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், பெல்ஜியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்களாக ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் பெல்ஜியம் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. அதிலேயும் குறிப்பாக தலைநகர் பிரசல்ஸினுடைய விமான நிலையம் இருக்குது தானே, அதுக்கு மேலால் ரஷ்ய ட்ரோன்கள் பறந்திருக்குது. பிறகு பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய பெல்ஜிய இராணுவத்தினுடைய இராணுவ தளங்களுக்கு தானே, ஆர்மி கேம்ப்ஸ், அதுக்கு மேலாலையும் ட்ரோன்கள் பறந்திருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைகிறது இப்போ நீண்ட காலமாக நடந்துள்ளான் இருக்குது. ஆனால் எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யாவினுடைய போர்டர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் பால்டிக்ஸ் கண்ட்ரிஸ், இந்த மாதிரியான இடங்களில் தான் அடிக்கடி விமானங்கள் வாரதும், ட்ரோன்கள் வாரதும், பலூன்கள் வாரதும் என்று சொல்லி எல்லா செய்திகளுமே நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். எனவே அப்படியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு பார்த்தா இப்போ பெல்ஜியத்துக்குள்ளே வந்தாச்சு. பெல்ஜியத்துக்குள்ளே வந்தால் என்ன அர்த்தம், பக்கத்தில் ஜெர்மனிக்குள்ளே போக முடியும், இங்கால பிரான்ஸுக்குள்ளே போக முடியும், காலப்போக்கில் யூகேக்குள்ளே கூட வர முடியும். இந்த மாதிரி அத்துமுறல். எனவே இது ஒரு ஆபத்தான கட்டம் என்று சொல்லி இப்பொழுது பெல்ஜியத்துக்கு ஏராளமான நாடுகள் உதவி செய்ய ஆரம்பித்திருக்கின்றன.
ஏற்கனவே முதலாவதாக ஜெர்மனி வந்து தன்னுடைய படைத்தளங்களையும் இந்த வான் கண்காணிப்பு பொறிமுறைகளையும் வந்து கொடுத்து உதவி செய்திருக்கிறது. இப்பொழுது பிரித்தானியாவினுடைய விமானப்படையினர் RAF அவர்கள் வந்து அதிநவீன கருவிகளை கொண்டு பெல்ஜியம் நோக்கி போகின்றார்கள் பாதுகாப்பு வழங்குவதற்காக. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க தானே, இது வந்து 2024ஆம் ஆண்டு பரிசில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்தது தானே, அந்த ஒலிம்பிக் போட்டிக்கும் ஏராளமான ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகள் வந்து போய் ஹெல்ப்புக்கு போனவே. அப்படி போன இடத்துல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இதில் வந்து பிரித்தானிய விமானப்படையினர் அதிநவீன வான் கண்காணிப்பு கருவி ஒன்றை வச்சிருக்கணும். இந்த மாதிரியான கருவிகளை கொண்டுதான் இப்பொழுது பெல்ஜியத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மிக கடுமையான சூறாவளி புயல் வீசி வருகிறது. இதன் காரணமாக 10 லட்சம் பேர், கொஞ்ச நஞ்ச பேரில் 10 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து போயிருக்கணும். அவர்களுடைய வாழிடத்திலிருந்து வேறு இடம் நோக்கி நகர்ந்து சென்றிருக்கணும். இந்த புயலினுடைய தாக்கம் காரணமாக இந்த புயலுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேர் என்று சொன்னால் ஃபங் வோங். இதுதான் இந்த புயலினுடைய பேர். இதனுடைய வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு 185 கிலோமீட்டர் தொடக்கம் 230 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசுமாம். அவ்வளவு ஃபோர்ஸாக வந்து காற்று வீசுமாம். அதை நாங்கள் மைலில் சொன்னோம்னு சொன்னால் 115 மைலில் இருந்து 140 மைல் வேகத்தில் வந்து காற்று வீசுமாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஃபங் வோங் புயலில் வந்து இதுவரைக்கும் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே வேளையில் 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். Pinanay tao soda na ka na matrap diya tutulo ako anay. Truck na nagpunot liluan please. Please God. Tabang daw. Sus, narabay ko ang ditoon na naanod siya, narabay. Narabay, masunod din ang rinday. Ikaw, manggod siya, no? Kanak ba kaluoy ba anang ban? Uy. Need rescue please. If na mo'y makontak na rescue please. Please guys. Nakuma na sa balay guys. Whatever na. Yun saan man ako ang rescue tao nila. Uy, di pa hunong ba yung kanong. So guys siya, like first time ni nangyari, first time ni na itabuo. Abang taon. Ako license, ang sanag lang ha. Cebu. Grabing saka sa tubig. Mamalihog ko. Personal sa Barangay Bakayan. Kita ninyo daghang kay mga tao para nasa ato. அதே நேரம் இந்த புயல் வந்து எந்த திசை நோக்கி போகுது என்று சொல்லி ஒரு வரைபடத்தில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி போல் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா இருக்குது தானே, மணிலாவினுடைய அந்த கடற்கரையில் இருந்து புறப்பட்டு போகுது. நாளைக்கு திங்கட்கிழமை பகல் 12 மணி போல் அது மணிலாவினுடைய மற்ற பக்கத்துக்கு போயிடும், அதாவது பிலிப்பைன்ஸினுடைய மற்ற பக்கம் போயிடும், சீனா பக்கம். பிறகு அப்படியே மேலே போய் வளைஞ்சு செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட சீனாவுக்கு கிட்டவா போய் பிறகு தாய்வானை நோக்கி போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு இந்த புயல் வந்து தாய்வானை தாக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து மெலிசா என்ற ஒரு புயல் வந்து தாக்கியிருந்தது. இப்போ வந்து பிலிப்பைன்ஸ், தாய்வான் உள்ளிட்ட நாடுகளை வந்து ஃபங் வோங் இந்த புயல் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.